அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் மனசில் இப்போ ஓடிட்டு இருக்கிற கேள்வி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக தெரியும். நீங்கள் தேடுறது பணத்தை மட்டுமல்ல, மன நிம்மதியும் சேர்த்து தான் தேடிட்டு இருக்கிறீங்க. கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். யாரை நம்பணும், யார்கிட்ட ஒரு அளவுக்கு மேலே மனசு திறந்து பேசக்கூடாது, எந்த வார்த்தையை சும்மா விட்டுறணும், எந்த முடிவை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது, இந்த அனுபவம் எல்லாம் உங்களை ஓரளவுக்கு பக்குவப்பட வச்சிருக்கும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பலனில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்காதீங்க. உங்கள் மனசில் எது அதிகமாக இருக்கோ அதை நினச்சிக்கிட்டு கேளுங்க. அது உங்கள் தொழிலாக இருக்கலாம், இப்போ செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணமாக இருக்கலாம், வருமானத்தை அதிகப்படுத்தணும்னு இருக்கலாம், காதலில் அளவில்லாத அன்பையும் பாசத்தையும் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா அப்படின்னு கூட இருக்கலாம், திருமணம் உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையாக கூட இருக்கலாம், குழந்தைகளுடைய படிப்பு பற்றிய சிந்தனை, குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு குறையுமா அப்படிங்கிற ஒரு ஆசை, அல்லது நீண்ட நாட்களாக உங்களை புரிஞ்சிக்காத சில உறவுகள் மாறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம். சில நேரம் நம்ம வாழ்க்கையை மாற்றுறது பெரிய அதிசயமெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சரியான முடிவு, ஒரு நல்ல மனிதருடைய ஆலோசனை, அந்த ஒரு நிமிஷத்தை தவற விடாமல் இருந்தீங்கன்னா அடுத்த சில மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கை வேறு திசைக்கு நகர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, சிலர் உங்களை பற்றி தப்பாக நினச்சிருக்கலாம். யாரோ செஞ்ச தவறுகளுக்கும் யாரோ பேசிய வார்த்தைகளுக்கும் நீங்கள் தான் முழு முதற் காரணம் அப்படின்னு உங்களை பற்றின தவறான புரிதல் அவங்கக்கிட்ட இருக்கலாம். எதையுமே நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் அமைதியாக இருக்கிறதுனால உங்களுடைய அமைதியை பலவீனம்னு எடுத்துகிட்டு இருக்கலாம். சிலர் உங்களை புரிஞ்சிக்காமல் விலகி போயிருக்கலாம். ஆனால் உண்மையான மதிப்பு கிடைக்கிறது நாம் எந்த மாதிரியான செயலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த நேரம் இனிமேல் உங்களுக்கு வர ஆரம்பிக்க போகுது. அதனால் இந்த பலனை ஒரு ஆர்வத்துக்காக மட்டும் கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்ததாக ஒரு நல்ல மாற்றம் நடக்கணும் அப்படின்னா சரியான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு வழிகாட்டுதலாக கேளுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசி, மிருகசீரிசம் நட்சத்திரம் 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் 1-2-3 பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிஸ்தானத்தில் செவ்வாயும், குடும்பஸ்தானத்தில் குருவும் புதனும் சூரியனும், சகோதர ஸ்தானத்தில் கேதுவும், சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்துறதுல உங்களுக்கு ரொம்பவே கவனம் வேணும். ஏன் அப்படின்னா ஈஸியாக முடிக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கும். அதனால் அவசரப்பட்டு தவறான முடிவுகளையோ 100% முழு ஈடுபாடு இல்லாமையோ அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய பொறுப்புக்கு வரக்கூடிய வேலை சிறுசாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, கவனத்தோடு அதை சிறப்பாக செஞ்சு முடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக நெருக்கடியான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. தொழிலில் புதிய முதலீடுகளில் சிந்திச்சு செயல்படணும். உங்களுடைய தொழில் ரகசியங்களையும் பொருளாதார விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட பகிராமல் இருந்துக்கணும். எதிர்பாராத சில பயணங்களால் உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். தொழில்நுட்ப வல்லுநர்கள், வயசில் மூத்தவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனசில் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி வைப்பீங்க. குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களின் அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நின்று போன விஷயங்கள் எல்லாமே இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்கி கொடுப்பாரு. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மெதுவாக நீங்கி என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். புதன் உங்களுடைய ராசிபதி. உங்களுடைய பேச்சு திறன், புத்திசாலித்தனம், முடிவெடுக்கும் திறன், புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் அறிவு, இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு மேம்பட போகுது. மேலும் சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கூட்ட போகிறாரு. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் குறையும். கணவன் மனைவி இடையே இருந்த புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்களே உங்களை தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் கருத்தை கேட்காதவங்க கூட நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்க.
வேலை செய்யக்கூடிய இடத்துல திடீர்னு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். முதல்ல அது சுமையாக இருந்தாலும் பின்னர் அதுவே உங்களுடைய முன்னேற்றத்திற்கான படிக்கட்டாக மாறும். இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை போட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதிர்ஷ்ட சக்கரம் சுழல தொடங்கியிருக்கு. நீங்கள் பல மாதங்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இந்த வாரத்திலேயே வந்து சேரப்போகுது. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வேலை சம்பந்தமாக இருக்கலாம், பணம் சம்பந்தமாகவோ, குடும்பம் விஷயமாகவோ, காதல் அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு அனுமதி ஒப்புதலாகவோ இருக்கலாம். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறத விட மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த மன நிம்மதி இந்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே திரும்ப ஆரம்பிக்கும். அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்குங்க. இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டுறாதீங்க. சின்னதாக இருக்கக்கூடிய வாய்ப்பே நாளைக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாகவும் இருக்க போகுது. மேலும் நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 9 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் அதிகமான கவனம் வேணும். எதையும் யாரையும் நீங்கள் தூக்கி எறிஞ்சு பேசிடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் அனாவசியம் அப்படின்னு நினைக்கக்கூடியது அவசியமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படலாம். சின்ன விஷயந்தானே அப்படின்னு நினைக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய பிழையாகவும் மிகப்பெரிய தவறாகவும் எதிர்காலத்தில் உருவாகிடக்கூடாது. அதனால் கவனத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் உயரும், மன குழப்பங்கள் நீங்கும், யதார்த்தமான வாழ்க்கை சூழலுக்கு நீங்கள் திரும்பி வருவீங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் வந்து தைரியம் கொடுத்து உதவியில் செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாறப்போகிறாரு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதும் கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பவும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், நிதி நெருக்கடியால் நிம்மதி இழந்து ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு, தான் வேலையுண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சிட்ருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலாக 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா,
எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமாக எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நாம் நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலைனாலும் அது காலதாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடலை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படித்தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை, ஓடிட்டே இருக்கிறோம், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமும் நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க, உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோட சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழ்நிலையில் நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாமே செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நாம் மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாமல் நாம் அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும்.
நீங்கள் பெருசாக மதித்த சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எதையுமே ஆசைப்படலை. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாதனால உங்கள் முகத்திலையும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதலாக வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பலிக்க போகுது. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டிருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்களாக காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இது வரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்று இருப்பீங்க. ஆனால் அப்புறமாக நீங்கள் துணிஞ்சு செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோட எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழ்நிலையை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.